வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் துணை மின் நிலைய சுவர் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர அதிமுக அழுத்தம் கொடுக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நள்ளிரவில் திண்டிவனம் அருகே ஆற்றில் மணல் திருடிய டிராக்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் பொழுது சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 5 நபர்கள் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்டம் வசந்த நகர் என்ற பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் இன்று காலை தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 16 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்துறையின் 33 ஆண்டுகள் பழமையான சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்கு இடையே தொழிலாளர்கள் சிக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்டனர். இதில் 3 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கியும் கால்வாய் தண்ணீரில் மூழ்கியும் பரிதாபமாக இருந்தனர். அவர்கள் 3 பேரும் அரியலூர் நெட்டக்குறிச்சியை சேர்ந்த பாக்கியராஜ், பாலமுருகன், ஆரோக்கியராஜ் என்பது தெரியவந்தது. வாய்க்காலுக்கு மறுபக்கம் நின்றிருந்த 10 நபர்கள் உயிர் தப்பினர். மீதமுள்ள 3 நபர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கமல், ராஜேஷ் கண்ணா ஆகிய 2 உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பில்டிங் போற இடத்துல சைடு வைக்கல, வேலையை செய்யக்கூடாது. 100 மீட்டர்ல 50 மீட்டர்ல புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர அதிமுக அழுத்தம் கொடுக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து புதுச்சேரி அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியின் தேர்தல் பிரசார பொதுக்கூட்டம் உப்பளம் புதிய துறைமுகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கலந்து கொண்டு வேட்பாளர் தமிழ்வேந்தனை அறிமுகம் செய்து வைத்து அவரை ஆதரித்து சிறப்புரை ஆற்றினார். அப்பொழுது அவர் பேசியதாவது, புதுச்சேரியை பொறுத்தவரையில் யூனியன் பிரதேசம், இதில் அதிகாரம் படைத்தது துணைநிலை ஆளுநர் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற அவல நிலை தொடர்ந்து புதுச்சேரியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை வெற்றி பெற செய்ய வேண்டும். புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். புதுச்சேரி வேட்பாளரோடு தமிழகத்தை சேர்ந்த 39 மக்களவை வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள். அவர்களும் புதுச்சேரி தமிழ்வேந்தனும் இணைந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெறுவார்கள். அது அதிமுகவால் மட்டுமே முடியும், வேற எந்த கட்சியாலும் முடியாது. கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளாக காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் மாறி மாறி இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் மாநிலத்தின் உரிமையை அவர்களால் மீட்க முடியவில்லை. அது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் மீட்க முடியும். அந்த திராணி அதிமுகவுக்கு மட்டுமே உள்ளது. அதற்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்றால் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்றார். நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களுடைய மாநிலம் இன்றைக்கு யூனியன் பிரதேசத்திலிருந்து இன்றைக்கு தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் இரட்டை சின்னத்துக்கு வாக்களித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து இந்த மாநிலம் தமிழ்நாடை போல சுதந்திரமாக செயல்படும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். இங்க எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல. புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கு மாநில உரிமை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இவர் எம்பியா இருக்கிறாரு, ஆனால் மீண்டும் அவர் தான் போட்டியிடுவதா தெரியுது. அப்படி இருக்கின்ற எப்படி இந்த மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்று தருவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பிரசாரத்தின் பொழுது திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கூட்டணி கட்சி சார்பில் புதுவை பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். அவர் தொகுதி வாரியாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் வீதி வீதியாக திறந்த ஜீப்பில் பிரசாரம் செய்து வருகிறார். இன்று காலை புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வைத்திலிங்கம் வேனில் நின்றபடி பிரசாரம் செய்தார். அப்பொழுது வள்ளலா சாலையில் வாக்கு கேட்டு வேனில் சென்று கொண்டிருந்தார். இன்று காலை முதலே புதுவையில் வெயில் சுட்டரித்தது. காலை 11:10 மணி அளவில் வேனில் நின்றபடி வாக்கு சேகரித்து பிரசாரம் செய்த வைத்திலிங்கம் திடீரென மயங்கி அருகில் இருந்த வைத்தியநாதன் எம்எல்ஏ மீது சரிந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்தனர். வேனை நிறுத்தி அருகே இருந்த வீட்டில் அமர வைத்தனர். அருகாமையில் இருந்த டாக்டர் அங்கு வரவழைக்கப்பட்டார். அவர் வைத்திலிங்கத்தை பரிசோதித்தார். அப்பொழுது குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதிக வெயில் இருப்பதால் குடிநீர் ஜூஸ் பருகும்படி டாக்டர் அறிவுறுத்தினார். இதையடுத்து வைத்திலிங்கத்துக்கு எலுமிச்சை ஜூஸ் அளிக்கப்பட்டது. சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு பகல் 11:30 அளவில் மீண்டும் ஜீப்பில் ஏறி வாக்கு சேகரிப்பை வைத்திலிங்கம் தொடர்ந்தார். இந்திய நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் மோடி என மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் கொண்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மங்களம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திறந்த வெளி ஜீப்பில் பிரசாரம் மேற்கொண்டார். இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மத்திய அரசு அனைவருக்கும் வீடு, வங்கி கணக்கு மற்றும் தரமான சாலை வசதியை செய்து கொண்டிருப்பதாகவும், மேலும் நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் என பெருமிதம் கொண்ட அவர், கடந்த 3 ஆண்டுகளில் சொன்னதை புதுச்சேரி அரசு செய்து கொண்டிருந்ததாகவும், படித்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் அரசு வேலை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சண்டை போட்டுக் கொண்டு இருந்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் கிராமப்புறங்களில் நல்ல தரமான சாலைகள் போடப்பட்டுள்ளதால் ஜம்முன்னு போக முடிகிறது என்றார். மேலும் மக்களுக்கு தேவையானதை அரசு விரைவாக செய்து வருவதாகவும், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பி கூறியதை கேட்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இல்லை என்றும் தெரிவித்தார். இந்த கொரோனா காலத்தில் நமக்கு தடுப்பூசி நம்ம நாட்டிலேயே தயார் செய்து நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாத உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் அனுப்பிய பெருமை நமக்கு உண்டு. உலகத்தில் நீங்க பார்க்கலாம், எந்தெந்த பெரிய நாட்டில் உயிரிழப்பாங்க எப்படி இருந்தது. ஆனா நம்முடைய நாட்டில் இவ்வளவு பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாட்டில் அந்த உயிரிழப்பு என்பது எவ்வளவு குறைவா இருந்தது என்பதை பார்க்கலாம். அது மிக முக்கிய காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க எடுத்த. திண்டிவனம் அருகே ஆற்றில் நள்ளிரவில் மணல் திருடிய டிராக்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓங்கூர் ஆற்று பகுதியில் நள்ளிரவு நேரங்களில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனை பெயரளவில் மட்டுமே தடுத்து வரும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் மணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தினசரி நடைபெற்று வரும் இந்த மணல் கொள்ளை மாதத்தில் ஒரு சில வண்டிகளை மட்டும் பிடித்து வழக்கு போடுவதை போலீசார் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இதுபோன்று நேற்று நள்ளிரவு கடம்பாக்கம் அருகே ஓங்கூர் ஆற்றில் 2 டிராக்டர்களில் மணல் அள்ளி கொண்டிருப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு ஒலக்கூர் போலீசார் விரைந்தனர். போலீசாரை கண்டவுடன் மணல் ஏற்றிய 2 டிராக்டர்களையும் அங்கே விட்டுவிட்டு டிராக்டர் ஓட்டுநர்கள் தலைமறைவாகினர். பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர் ஓலக்கூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. டிராக்டரில் எவ்வித பதிவில் எழுதப்படாமல் உள்ளது. ஆனால் ஸ்ரீனிவாச ரெட்டியார், கடுவம்பாக்கம் அரவிந்த் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற பெயர் மட்டும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் கேட்டதற்கு, வண்டியின் பதிவு இல்லாததால் யாருடைய வாகனங்கள் என எங்களுக்கு தெரியாது என்றும், போலீசார் அந்த வாகனத்தில் சீனிவாச ரெட்டியார், கடவம்பாக்கம் மற்றும் கைபேசி எண் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வைத்து கூட அவர்களால் யாருடைய வாகனங்கள் என கண்டுபிடிக்க முடியவில்லையோ என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.
புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக, காங்கிரஸ், அதிமுக உட்பட 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் மக்களவை தொகுதியில் 26 நபர்கள் போட்டியிடுகின்றனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முதலில் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. அதன்படி பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரையும், காங்கிரஸில் போட்டியிடும் வைத்திலிங்கத்திற்கு கை சின்னமும், அதிமுகவில் போட்டியிடும் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னமும், பகுஜன் சமாஜ் கட்சியில் போட்டியிடும் அலங்காரவேலுக்கு யானை சின்னமும் ஒதுக்கப்பட்டது. வேட்பாளர் இறுதி பட்டியல் வெளியான நிலையில் வாக்கு சீட்டுகள், தபால் வாக்குகள், 85 வயதுக்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகளின் வாக்குப்பதிவுக்கு வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி தொடங்கப்படும் என்று தேர்தல் துறையினர் குறிப்பிட்டனர். வேட்பாளர்களில் நாம் தமிழர் கட்சி மற்றும் 2 சுயேட்சைகள் உட்பட 3 பெண்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். தேர்தல் துறை சார்பில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்து மணல் சிற்பம் மற்றும் படகில் சென்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் தேர்தல் துறை சார்பில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்து பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்தராயங்குப்பம் கடற்கரை பகுதியில் மணல் சிற்பத்தில் 100% வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படகில் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் வருவாய்த்துறையினர், தேர்தல் துறையினர், மீன்வளத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் படகில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்தனர். ஏம்பலம் தொகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரி மாநிலம் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி வரும் நிலையில் நேற்று மாலை ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற வேட்பாளருமான வைத்திலிங்கத்தை ஆதரித்து வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் வைத்திலிங்கம் அவர்களை பல ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முழு மூச்சாக திகழ வேண்டும் என்பதனை கூட்டணி கட்சி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் வேட்பாளரான வைத்திலிங்கம் கூறுகையில், பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு பயம் வந்துவிட்டதாகவும், இதுவரை கூட்டணி கட்சியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினரால் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத நிலையில் தற்பொழுது விளங்குகிறது. கொலை, கொள்ளை, கஞ்சா, போதைப் பொருள் என்று கணக்கில் அடங்காத குற்றங்களை மென்மேலும் நடந்து வருகிறது. இவைகளை அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி செய்திருந்தார். திண்டிவனம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த நிருபம் என்பவர் கோவையிலிருந்து வீட்டு சாமான்களை சென்னை கேளம்பாக்கத்திற்கு பார்சல் ஏற்றி சென்றார். பார்சல் லாரி திண்டிவனம் அடுத்த பாஞ்சாலம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்ற கார் திடீரென்று இடது பக்கம் திரும்பியதால் அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் நிருபன் லாரியை இடதுபுறமாக திருப்பியுள்ளார். இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் தடுமாறிய லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த பகுதியில் சிறிய பாலம் இருந்ததால் லாரியின் முன்புறம் சேதமடைந்து சிக்கிக் கொண்டது. இதனால் லாரியின் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஓட்டுநரால் வெளியே வர முடியவில்லை. காப்பாற்றுமாறு நெடுஞ்சாலையில் சென்றவர்களிடம் அபாய குரல் எழுப்பியதால் சாலையில் சென்றவர்கள் துரிதமாக செயல்பட்டு அவரை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். காலில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் நிருபனை சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் பணி மேற்கொள்ள இருப்பதை தொடர்ந்து மதகடிப்பட்டு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, குச்சிப்பாளையம், ஆண்டியார்பாளையம், திருபுவனை, மதகடிப்பட்டு உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இங்கு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில்
கூட்டத்தில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். மேலும் பிரசாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு திருபுவனை தொகுதி முழுவதும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிப்பது என்றும் திருபுவனை தொகுதியில் அதிக வாக்குகள் பெறுவது சம்பந்தமாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மரக்காணம் அன்னை சமுதாய கல்லூரி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் செயல்பட்டு வரும் அன்னை சமுதாய கல்லூரி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த இலவச கண் பரிசோதனை முகாமிற்கு மரக்காணம், கந்தாடு, கழிக்குப்பம், புதுக்குப்பம், எக்கியார் குப்பம் உள்ளிட்ட பல கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மேற்கொண்டு பயன்பெற்றனர். மேலும் கிட்ட பார்வை, தூர பார்வை உள்ளவர்களுக்கு கண் கண்ணாடிகள் குறைந்த விலையில் முகாம் நடைபெறும் இடத்திலேயே வழங்கப்பட்டது. ஊசுடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாமக சார்பில் கூடப்பாக்கம் பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் வேண்டுகோளுக்கிணங்க பாமக சார்பாக கூடப்பாக்கம் கிளையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்ய வேண்டும் எனவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் லோகு, மாநில இளைஞரணி துணைத் தலைவர் விக்னேஷ், பசுமை தாயகம் ஊசுடு தொகுதி தலைவர் தினேஷ், ஊசுடு தொகுதி வன்னியர் சங்க தலைவர் தமிழ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் துணை மின் நிலைய சுவர் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர அதிமுக அழுத்தம் கொடுக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நள்ளிரவில் திண்டிவனம் அருகே ஆற்றில் மணல் திருடிய டிராக்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.